பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு பேச போகிறது மிக மிக பிரயோஜனமாக இருக்க போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற அனுபவங்களை, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்ய மறக்காதீங்க. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற இந்த அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை ஒரு சில நிமிஷத்தில் முடிஞ்சிடும், இல்லை உடனே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடக்கூடாது. கர்த்தருடைய கிருபையினால் வீட்டில் எல்லாரும் சுகமாக இருப்பீங்க நம்புகிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆண்டவருக்கு தெரியாமல் உங்கள் வீட்டில் உங்களுக்குள்ள எதுவுமே நடக்காது. அவர் உங்களை பார்த்து கொள்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்குரிய வார்த்தை 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படி இருவரும் போனார்கள். எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வருது. அப்போ எலியா சொல்றாரு தன்னுடைய உடன் ஊழியர் எலிசாவை பார்த்து, எப்பா நீ இங்கே இருப்பா, கர்த்தர் என்ன வேதத்தில் வாசித்தோம், கர்த்தர் என்ன யோர்தானுக்கு அனுப்புகிறார். ஆனால் எலிசா சொல்லுகிறார், இல்லை நான் உங்களை பின்தொடர்வேன். பைபிளில் நீங்கள் வாசிக்கும்போது ஒவ்வொரு சில பெயர்களுக்கும் அதுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த வகையில் யோர்தான் என்றால் வசனத்தின்படி பார்த்தால் யோர்தான் நதி நீளமானது, அகலமானது, ஆழமானது. அந்த பயங்கரமான மழை காலங்களெல்லாம் கரை புரண்டு ஓடக்கூடியது. ஆனால் இது அதனுடைய உண்மையான நிலைமை. ஆனால் ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, யோர்தான் என்றால் பாடுகள், யோர்தான் என்றாலே உபத்திரவத்துக்கு அடையாளம். யோர்தான் என்றால் அது எப்படி கரை புரண்டு ஓடும்போது மிரட்டுகிறது போல இருக்கிறதோ, பிரச்சனைகள் எல்லாம் மிரட்டுகிறது போல இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, எலிசா சொல்றார், இல்லை நான் யோர்தானுடைய அனுபவம் எனக்கு வேணும், யோர்தானை என்னால் சந்திக்க முடியும் அப்படிங்கிறார். விஷயம் என்ன தெரியுமா? அது பாடு, துன்பம், போராட்டமாக இருக்கட்டும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, பூகோள ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யோர்தானை கடந்துட்டா எரிகோவுக்கு போயிடலாம். எரிகோ தாண்டிட்டா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை அடையலாம். அப்போ இந்த யோர்தானை பாடுகளாக நீங்க பார்க்காம வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிற ஒரு என்ட்ரன்ஸ், அது ஒரு நுழைவாயிலா நீங்க பாருங்க. நான் சொல்றது புரியுதில்ல? பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீங்க. அந்த பிரச்சனையை நீங்க தாண்டிடுவீங்க. அந்த பக்கம் உங்களுக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு. ஆமேன். இதுதான் இன்னைக்குரிய ஒரு வார்த்தை. உங்களை உருவாக்கும் யோர்தான் அனுபவம். இப்படிப்பட்ட நெருக்கங்கள் தான் உங்களை என்னை உருவாக்குது பிரியமானவர்களே. கஷ்ட நேரத்தில் ஏசப்பா என்று கதறும் போது அவர் ஒரு வழியை திறக்கிறார் அல்லவா? இன்றைக்கு ஏதோ ஒரு மனநிலைமையில் ரொம்ப அப்செட்டாக இருந்தா இந்த யோர்தானின் அனுபவம் உங்களை தலை சிறந்தவர்களாக உருவாக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? கணவன் மனைவியாக இருந்த கையை பிடிச்சி ஜெபம் பண்ணலாமா? ஃபேமிலியாக சேர்ந்த எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால யோர்தானை உபத்திரவமாக, வேதனையாக, போராட்டமாக இனி பார்க்காமல், ஆண்டவரே, கானான் தேசத்தை சுதந்தரிக்கிற நுழைவாயிலாக பரிசுத்தவான்கள் பார்த்தது போல ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற ஒரு நுழைவாயிலாக உம்முடைய பிள்ளைகள் காணட்டும். உமக்கே மகிமை உண்டாகட்டும் அப்பா. இந்த நாள் முழுவதும் கிருபை தாங்கட்டும் அப்பா. தேவனுடைய தயவுள்ள கரம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் அப்பா. சமாதானத்தின் தேவன் கூடவே இருங்கப்பா. நன்மையும் கிருபையும் தொடரட்டும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் கர்த்தர் சித்தமானால் சந்திப்போம். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம்.
தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.